எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை மாவை வச்சு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே திருநெல்வேலி அல்வா வந்து அந்த கோதுமை பாலை வச்சு பண்ணோம். இது மாவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகே, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து ஹோல் வீட் ஃப்ளார் கோதுமை மாவை வந்து 1 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌன் சுகர் வந்து 1.5 கப்புக்கு எடுத்திருக்கேன். 1 கப்பு தனியாக எடுத்து வச்சுருங்க, 1/2 கப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. 3 ஏலக்காய் எடுத்து 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ஏலக்காய் நமக்கு பட்டு போல் கிடைக்கும், நார் நாராக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கையளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு. 1 கப்புக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்புக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் நம்ம நெய் இங்கே வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்க்க போகிறோம். இவ்வளோ தான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை கொட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த பால்ஸ் வராமல் நல்லா கிண்டி எடுங்க. லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா கரையணும். அதில் மில்க் போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கிண்டுங்க. நீங்கள் வந்து நான் இதில் மில்க்கு பாதி தண்ணி பாதி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மொத்தமாக பாலே கூட சேர்த்துக்கலாம். 2 கப்புக்கு இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நான் இதில் வந்து 1 டீஸ்பூனுக்கு நெய்யை போட்டு உருக்கியிருக்கேன். இதில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு அது ப்ரௌன் ஆகிற வரை வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து தனியாக வச்சுக்கிறோங்க. அந்த நெய்யை வந்து நம்ம அல்வா கிண்டும் போது சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எதையும் வேஸ்ட் பண்ணலை. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அல்வா கிண்டுறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். இல்லை நான் 1/2 கப்பு ப்ரௌன் சுகரை போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி உருக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தண்ணியாக வரணும். இதை வந்து நான் ப்ரௌன் சுகர் சேர்த்தனால இந்த கலரில் வந்திருக்கு. இதே நீங்கள் வெள்ளை சீனி சேர்த்திங்கன்னா அது நல்லா கண்ணாடி ப்ரௌன் கலரில் வரும். அது எப்படி வரும்னா நீங்கள் திருநெல்வேலி ஹல்வா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ நல்லா உருகிடுச்சா, இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க கோதுமை மிக்சர் இருக்குல்லையே, அதை இதில் சேர்க்குறோம். இதை நீங்கள் சேர்க்கும்போது கோதுமை மிக்சர் வந்து நல்லா கூலாக இருக்கும். இந்த ப்ரௌன் சுகர் ஹாட்டாக இருக்கனால இந்த மாதிரி முட்டாய் மாதிரி அந்த சீனி உறைஞ்சிக்கிட்டு வரும். அது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் தாராளமாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது திருப்பி உருக ஆரம்பிச்சிரும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரை நல்லா கிண்டுங்க. இப்போ இது நல்லா கெட்டியாயிடுச்சா, இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற அந்த 1 கப்பு ப்ரௌன் சுகர் இருக்குல்லையே, அதையும் கொட்டி நல்லா கிண்டுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிண்டணும். சைட்ஸ் எல்லாம் இழுத்து விட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி பண்ணி வச்சுருக்க அந்த ஏலக்காயையும் அந்த வறுத்தும் போது உள்ள கொஞ்சம் இருந்த நெய்யையும் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்க்குறோம். நெய் சேர்த்து நல்லா கிண்டுங்க. இது கெட்டி ஆயிடுச்சுன்னா இப்போ 2வது டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்படியே நான் வந்து இது வரைக்கும் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இந்தளவு கிண்டிட்டேன். இப்போ நம்ம இந்தளவு மொத்தமாக எல்லாம் ஒன்றா வருதலையாக கிண்டும் போது அதில் 3/4 நம்ம அந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்குங்க. இந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறது ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் அல்வா கிண்டி முடிச்சதுக்கப்புறம் அதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் சுட வச்சு எடுத்திங்கன்னா அதை ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம தேய்க்கணும் அவசியம் கிடையாது. அல்வா கிண்டும் போது எப்போவுமே இந்த மாதிரி உடன் ஸ்பூனை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பாத்திரத்தில் கீரல் விழாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி நம்ம போட்ட நெய்யெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா, இதான் பதம். இதை இப்போ நீங்கள் வந்து நெய் தடவின பிளேட்லேயோ இந்த மாதிரி பவுல்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். இது வந்து நம்ம நெய் சேர்த்துருக்கோம், அதை கோதுமை மாவு, சுத்தமான கோதுமை மாவு சேர்த்து பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற கோதுமை மாவை வச்சு கூட செய்யலாம். இது உங்கள் விருப்பம் தான். இது ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ, பர்த்டேயோ, இல்லை ஆனிவர்சரியோ, இல்லை ஏதாவது தீபாவளியோ, எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்குனாலும் இது ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டிலே பண்ணக்கூடியதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சமையல் வந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.